ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஹல்லேலூயா. நன்றி ஹல்லேலூயா. எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். தகப்பனே, வேதைகளை ஞானியாய் மாற்றுகிற உடைய வேத வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். உடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம் ராஜா. தெய்வம், நீர் எங்களோடு கூட இடைபட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நன்றி ஹல்லேலூயா. நன்றி. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் சுத்தம் பசும்பொன் தெளிந்திடும் தேன் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்தம் பசும்பொன் தெளிந்திடும் தேன் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆன்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெரியும் இருண்ட ஆன்மா உயிரடையும் சத்திய வேதம்.
வேதம், சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். ஹல்லேலூயா. பேதையை ஞானியாய் மாற்றுகிற ஒரே ஒரு ஆயுதம் நம் தகப்பனுடைய வசனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நம்மை ஞானியாக இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக மாற்ற அவர் நமக்கு அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய குமாரனை இந்த பூமியில கொடுத்து, குமாரனுடைய வாழ்வில ஒரு சரியான நேரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி 40 நாள் அளவும் தேவ பிரசன்னத்துல தரித்திருக்கும்படி செய்து 40 நாளுக்கு பிறகு ஆண்டவருடைய கீர்த்தி, இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி அத்தேசம் எங்கும் பரம்பி இருந்தது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் நம்மை மீட்டுக் கொள்ள வருகிறவருமாகி இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான அடிச்சுவடுகள். இக்காலத்தில் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி நம்ம வாழாமல் உன்னதமானவருக்கு ஏற்றபடி வாழ நம்மை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். இந்த லெந்து கால தபசு கால வழிபாடுகளில பங்கெடுக்க வந்திருக்கிற நம் யாவரும் ஒன்றிணைந்து முழங்கால் படிட்டு தெய்வத்தை நோக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரத்தின் 40 நாளாக அல்லாமல், ஏதோ ஒரு பாரம்பரியத்தின் 40 நாளாக அல்லாமல், தெய்வம் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய், தூரம் இருக்கிற நாம் தகப்பன் அண்டைக்கு ஓடி வரும்படியாய், விட்டு கடந்து போய் இருக்கிற எல்லா சர்வாயுதங்களையும் தடுத்துக் கொள்ளும்படியாய், தெய்வீக அன்பிலே வளரும்படியாய், தெய்வீக பிரசனத்துல வளரும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த 40 நாளை நமக்கு நன்மைக்குரிய நாளாய் நம்மை மாற்றிக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் இந்த தியானத்தை ஆசீர்வதித்து தரும்படியாய், வருகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தடைகளை மாற்றி கொண்டு வரும்படியா, இன்று முதல் 40 நாள் அளவும் நம்ம ஆண்டுடைய வசனத்தை சபையில வந்து தியானிக்க போறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவர் மூலம் சூஸ் பண்ணியிருக்கிறார்னா இன்றைக்கான நன்மை, இன்றைக்கான கர்த்தர் பேச போகிறதான வார்த்தை உங்களுக்குரியதாய் நீங்கள் அபியாசப்படுத்த ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி நம்ம செபிக்க போகிறோம். யாராவது ஒருவர் ஆவியில் ஏவப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரே இந்த 40 நாள் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கணும், நாங்கள் வெறுமனே ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம இந்த 40 நாள்ல எங்களுக்குள்ள ஒரு லைஃப் சேஞ்சிங் வரணும். என் ஆண்டவர் விரும்புகிறபடி, என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி உத்தமனாய், உத்தம குமாரத்தியாய் என்னை உருவாக்க அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். யாராவது ஒருவர் சோமனு. ஆமென். ஆமென்.
நீர் எங்களோடு இடைப்பட போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்றேன் கர்த்தாவே, இந்த ஆண்டவரே அப்பா வாழ்க்கை ராஜா ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே அப்பா சந்தர்ப்பத்தை ராஜா நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொண்டு ராஜா எங்களை ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்க ராஜா நாங்கள் முன்வந்திருக்கிறதுக்கு சொல்றேன் கர்த்தாவே. ராஜா எங்கள் ஆண்டவரே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ராஜா அப்பா நீர் ஆண்டவரே அப்பா மறைத்து ராஜா நீங்க வெளிப்படுத்துகிறபடி செய்யுங்க கர்த்தாவே. நீர் எங்களோடு இடைப்படுத்துகிறதுக்கு ஆமென். ராஜா அப்பா ஒவ்வொரு சபையில ராஜா அனுசரிக்கிற போர்வை இல்லாமல் ராஜா ஆண்டவரே அப்பா எங்களை ராஜா நாங்கள் முழு மனதோட தகப்பனே நாங்கள் ஆண்டவரே வந்தவனமாய் திரும்பாமல் ராஜா அப்பா உங்களுடைய அபிஷேகத்தை உங்களுடைய வார்த்தையை ராஜா உங்களுடைய மன்னவை ராஜா அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள ராஜா எங்களோடு இடைப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் தகப்பனே நீர் எங்களை பெற்றுக்கொண்டதே உங்கள் ஆண்டவரோடு நன்றி ராஜா. தகுதியிட்ட பாத்திரமாக ராஜா நீர் எங்களை பெற்றுக்கொள்ளுங்கப்பா சொல்லுங்க கர்த்தாவே. எங்களை ஒவ்வொருவரே ராஜா உங்களுடைய கருத்து ராஜா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆமென். 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 பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். உங்கள் யாவரையும் இந்த விசேஷித்த விதமான லெந்து கால தபசு கால இந்த ஆராதனைக்கு இன்றைக்கு சாம்பல் புதன் என்று சொல்லி இன்றைக்கு அனைத்து திருச்சபையும் இன்றைக்கு இந்த ஆராதனை ஒழுங்கை கடைபிடித்து வருகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் நிறைய வருடங்கள் நிறைய சாம்பல் புதனை நம்ம கடந்து வந்துட்டோம். நிறைய லெந்து காலங்களை நம்ம கடந்து வந்துட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பார்க்காத லெந்து காலம் கிடையாது, நம்ம பார்க்காத சாம்பல் புதன் கிடையாது, நம்ம பார்க்காத உபவாசம் கிடையாது, நம்ம பார்க்காத பண்டிகைகள் கிடையாது. எல்லாவற்றையும் நம்ம கடந்து வந்துட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் நாம் கேட்காத வசனங்களை நாம் கேட்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த சபையை நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். ஆமாம், கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிற உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபையை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். இந்த சபையில் உள்ள உங்களை நினைத்திருக்கிறார். நிச்சயம் அவர் நினைத்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு டெடிக்கேட்டடோடு வாங்க. இன்று முதல் 40 நாள் அளவும் சபையில் தேவ வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சரியாக 6:30 மணிக்கு இன்னும் கூட நம்ம கொஞ்சம் நேரம் கூடி நீங்கள் வந்து விடும்படி உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து பெருக்கி பாய் போடுற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. நாளைக்கெல்லாம் அது சரி செஞ்சுருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், கர்த்தர் நிச்சயமாக ஆஃப்டர் 40 days உங்கள் வாழ்க்கையில் பெரிய ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்பட்டு எப்படி நான் பாரம்பரியமாய் எப்பவும் போல நடத்த ஆண்டவர் நமக்கு வழிவகுக்காமல் தேவனுக்கு விருப்பமான ஆராதனையாக இந்த ஆராதனை நடத்த ஆண்டவர் உதவி செய்யுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் விரும்பணும். ஒரு ஆமென். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த நாளில நமக்கு தெரிஞ்ச பாட்டு, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாம் எழுந்திருந்து பாடுவோம். அதை தொடர்ந்து அப்படியே நம்ம வார்த்தையை கேட்டு நம்ம கடந்து போக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி. அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன்.
தடபட இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. இதில் கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்து நான். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்து நான். ஆண்டவர் இயேசு ஆடையாய் அணிந்து கொண்டே நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டே நான். அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரீரம் 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 அர்ப்பணித்து. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். என் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக்கூடாமல் நமக்குள்ள சேஞ்சே இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம பாடின இந்த வரிகளில நம்ம பார்க்கிறோம், வாக்குவாதம் பொறாமைகள், அதுக்குதான் இந்த நாள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நமக்காக அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய சாக்ரிஃபைஸை நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். அவருடைய அந்த அர்ப்பணிப்பை நீங்க நினைப்பீங்கன்னா உங்களுக்குள்ளாய் ஒன்றுமே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். அதற்காக தான் இந்த 40 நாள் அப்படியே கண்களை மூடி அப்பாவை நோக்கி, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா, என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்தேன். எல்லாரும் பாடுங்க என்னோடு சேர்ந்து. அல்லேலூயா. அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து. அல்லேலூயா. அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரமா அர்ப்பணித்து என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து. எப்படி
அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே சொல்லுங்க என்னை தாங்கே நல்ல தகப்பனே என்னை தாங்கி நல்ல தகப்பனே குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவால் நடத்துறீங்க குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவால் நடத்துறீங்க நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க நன்றி சொல்ல வார்த்தையில் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் எல்லாரும் கையை உயர்த்தி அப்பாவுக்கு நேராய் அர்ப்பணித்தே நான் இயேசுவே அப்பா இந்த மாலை நேரத்தில் கடந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகளோடு நினைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் என் ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே அப்படியே கையை ஏனா ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே சேர்ந்து பாடும் ஏனா என் சரீரத்துக்கு நான் அதிகாரி இல்லை. இந்த சரீரத்தை கீறிக் கொள்ளவும் இந்த சரீரத்தை காயப்படுத்திக் கொள்ளவும் இந்த சரீரத்தை அசுத்தப்படுத்திக் கொள்ளவும் இந்த சரீரத்திற்கு சொந்தக்காரன் நான் இல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவனுக்குரிய சரீரம் என் தேவன் படைத்த இந்த சரீரத்தை இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷமாய் நீங்க ஒப்பு கொடாதபடிக்கு என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். சொல்லுங்க பாருங்க, என் ஆவி ஆத்ம சரீரம் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடு தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஏன் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே ஏன் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. எத்தனை பேர் முழு மனசா சொல்றீங்க, என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன், இனி உலகம் என்னை ஆளுகை செய்யாது, இனி நான் உலகத்துக்குரியவன் அல்ல, இனி நான் உலகத்துக்குரியவள் அல்ல, இனி ஆசை போசங்கள் இனி உலகத்தின் சிற்றின்பங்கள் என்னை ஆளுகை செய்வதில்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு டெடிகேட்டட் பண்ணுவோமா? இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாய் நம்ம கடந்து வருவோமா? எத்தனையோ நாட்களில் நாம் பண்ணின பொருத்தனையா மீறிச்சு இருக்கிறோம். ஆனா இந்த 2025 இந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதியில பண்ணுகிற பொருத்தனைய கர்த்தர் உங்களுக்கு உறுதியாய் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன்.
ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல தங்களை அர்ப்பணிக்கிறபடி பிள்ளைகளோடு நீங்க இடைபடுங்கப்பா. உம்முடைய மன்னாவை தாங்க, உம்முடைய பிள்ளைகளை நடத்து பொறுப்பெடுத்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, யாவரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளில வந்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்துல பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறபடியினால நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம பயணிக்கிற நாட்கள் உண்டு. அநேக நண்பர்களை, அநேக மனிதர்களை நம்ம பார்ப்போம். நாம் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்வோம், அவர்களுக்கு ஏற்காத ஒரு செயலை செய்வோம் என்று சொல்லும் போது அவர்கள் நம்ம ஒன்று வெறுத்துருவாங்க, இல்லைன்னா நம்மளை சபிச்சிடுவாங்க. ஆமாம் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆனால் நம்ம அப்பா அப்படி கிடையவே கிடையாது. ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். மார்போடு அணைத்து கொள்ளுகிற தெய்வம். ஆமேன். அல்லேலூயா. நம்ம எந்த நிமிஷத்துல எந்த நொடியிலும் நம்மளை தள்ளிவிடாத ஒரே ஒரு உறவு நம் தகப்பன் இயேசுவின் உறவு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இந்த நல்ல நாளில ஆண்டவர் நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அநேக பாடல்கள் உண்டு. யார் தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் அவர் என்ன பண்றது கிடையாது, நம்மளை மறப்பதே கிடையாது. இந்த நல்ல நாளில நம் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு காலிங்கள் நம்ம பெற்றுக்கணும். இதன் பேர் ஆமீன் சொல்றீங்க. ஏதோ சடங்காச்சார கிறிஸ்தவர்களாய், ஏதோ ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் எப்பவும் போல வாழ்கிற வாழ்க்கைய வாழ்ந்து விடாதபடிக்கு சராசரியான பிள்ளைகளை போல, சராசரியான கிறிஸ்தவர்களை போல வாழ்ந்து விடாதபடி நாம் சற்று விசுவாசத்திலும் சரி, நம்முடைய பக்தியிலும் சரி, நம்முடைய ஜெபத்திலும் சரி, நம்முடைய பரிசுத்தத்திலும் சரி, நம்முடைய உள்ளார்ந்த இருதயத்திலும் சரி, நம்ம சற்று முன்னேறினவர்களாய் நம்மை மாற ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமேன். எல்கேஜி சேர்க்கிற பிள்ளை அடுத்த வருஷம் என்ன போனது, அது யூகேஜி போயிடுது. யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10th வரை வந்துட்டு +1 +2 வரை வந்து லைஃப்ல அவன் ரீச் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த நாலேஜ், ஜெபிக்கிற அனுபவம், ஆரம்பத்தில் இருந்த அந்த பரிசுத்தம், ஆரம்பத்தில் இருந்த கர்த்தர் மேலும் உள்ள வைராக்கியம், விசுவாசம் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிட்டா மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ரெனோவேட் பண்ணுவதற்கு இது ஒரு சான்ஸ். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், 40 நாள் அளவும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், இயேசு நல்லவர் என்கிறது. ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், இக்காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளில கர்த்தர் உங்களோடு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்க விரும்பினதுனால ரோமர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கு என்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும்
கர்த்தருக்கு என்று புசியாதிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த நாளில இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு சம்பாஷணை செய்ய ஆண்டவர் நினைப்பட்டதுனால இன்னைக்கு இந்த வசனத்தை உங்கள் நடுவே நமக்கு ஆண்டவர் நடத்துகிறபடி நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்க கைகளில் நோட்டீஸ் வந்துச்சு. என்ன வந்துச்சு? நோட்டீஸ் வந்துச்சு. அந்த நோட்டீஸ்ல மார்ச் மாதம் 5ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சபையில ஆராதனை, லெந்துகால ஆராதனை நடக்கும்னு சொல்லி நம்ம உங்களுக்காக அந்த நாளை விசேஷித்து டைப் பண்ணி போட்டுருந்தோம். எல்லாரும் கையில நோட்டீஸ் வந்துச்சு. ஆனா எல்லாரும் இங்க சொல்லுங்க, எல்லாரும் வரல. நீங்க எனக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நாளை நான் விசேஷமாக எண்ணி, இது எனக்குரியதாக எண்ணி நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? இந்த நாள்ல ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தையை கனப்படுத்தி வந்திருக்கிறீங்க. நீங்கள் நாட்களை என்ன பண்ணிருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, நாட்களை விசேஷித்துக் கொள்ளணும். எனக்குரிய நாள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் அதை கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னம்மா? இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், இன்னைக்கு ஒரு கல்யாணம், இன்னைக்கு ஒரு சம்திங் ஏதோ ஒன்று வருது, இன்னைக்கு சொந்த பந்தம் எல்லாம் வரும். இந்த நாளில் போனா தான் உறவுகளை பார்க்க முடியும். ஆனா எந்த நாளில் தான் கர்த்தரோடு கூட உறவாட முடியும்? எது இம்பார்ட்டன்ட்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நீங்கள் அந்த விசேஷத்தை என்ன பண்றீங்க? கர்த்தருக்கு என்று விசேஷித்து கொள்ளாமல் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். உலகத்துல ஒரு நிகழ்வு வருது, அது என் இருதயத்தை ஆற்றும், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் என் ஆண்டவருக்கு அந்த நாள் பிரியம் இல்லை. நான் உலகத்துல சுற்றுவது என்றால் உணர்கிற நான் என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து அப்பா சமூகத்தில் உட்காருவது தான் கர்த்தருக்கு பிரியமான மகனாய் மகளாய் நான் இருக்க முடியும். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுகிறீர்கள். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன், எனக்கு என்னதான் கல்யாணம், காது குத்து, என்னதான் ஃபெஸ்டிவல் வந்தாலும் என் ஆண்டவருக்குரிய நாள்ல என் ஆண்டவருக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களை அவாய்ட் பண்றீங்க பாருங்க. அதையும் நீங்கள் கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சொல்லுகிறதை புசிக்கும் பொழுது அது கர்த்தர் விரும்புகிறதை நீங்க புசிக்கிறீங்க. கர்த்தருக்கென்று புசியாது இருக்கும்போது, கர்த்தர் இதெல்லாம் புசிக்காதுன்னு சொல்றாரு, அதை நீங்க விட்டுறீங்கன்னா அது கர்த்தருக்கென்று புசியாமல் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு நாட்களை விசேஷித்துக் கொண்டவர்களாகிய உங்களுக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிற ஒரே ஒரு வசனம், அதை நான் என்ன சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசியம்மா. கவனிக்கணும். இங்க 2 மனிதர்களை குறித்து கர்த்தர் இங்க நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒன்று வேத பாரகர், சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தில் என்ன குறைபாடு உண்டு, சத்தியத்தில் என்ன நிறைவு உண்டு, சத்தியத்தை எப்படி தன்மையப்படுத்திக்கலாம், சத்தியத்தை யாராவது மீறினாக்கா அவனை நம்ம அடிச்சிடலாம், அவனை பனிஷ் பண்ணலான்ற ஜட்ஜ்மெண்ட் பண்ற ஒரு கூட்டம் வேத பாரகர் கூட்டம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பரிசேய கூட்டன்றது என்னன்னா அது ஒரே சாராரை சார்ந்து கொண்டு, ஒருத்தர் உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னுவா, ஒருத்தர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லுவான், ஒருத்தர் தப்பு சத்தியத்தில் இருக்கிறபடி தான் நடக்கணும், பாரம்பரியங்களை மட்டும் தான் பயன்படுத்தணும், பரிசுத்த ஓய்வுனால நம்ம சரியா ஆசரிக்கணும், அந்த நாள்ல எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு மனிதனுக்கும் சுகமோ ஆரோக்கியமும் கிடைக்கக்கூடாது என்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் நிறைந்த ஒரு கூட்டம். ஆனா சத்தியம் அறிந்தவர்கள், அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். எத்தனை பேர் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிப்புன்னு அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு இங்க வேத பாரகர்
பரிசேயர் 2 மனிதர்கள், அவங்க எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறாங்க, அவங்க அன்பா இருக்கிறாங்க, அவங்க விசுவாசமா இருக்கிறாங்க, அவங்க பக்தியா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வைராக்கியம் உண்டு, அவங்க நாட்களை விசேஷித்துக் கொள்றாங்க. அந்த நாள்ல வேறொருவன், யாராவது ஒருவன் தவறு செய்தா கூட நீ ஏன் தவறு செய்த என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம், பக்திக்குரிய கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களை டம்மி பண்ணிட்டு உங்களை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி விரும்புறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். உங்களோடு கூட சராசரியாய் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் உண்டு. ஆமேன் சொல்லுங்களேன். 40 நாள்ல நம்ம 40 நாள்ல என்ன பண்ணுவோம்னா பாஸ்டிங் இருப்போம். என்ன இருப்போம்? பாஸ்டிங் இருப்போம். இந்த 40 நாளை உலகத்திலையும் மனிதர்கள் கடைபிடிக்கிறாங்க. உலகத்திலேயும் மனிதர்கள் என்ன பண்றாங்க? கடைபிடிக்கிறாங்க. அவங்க மாலை போடுவாங்க, கவனிக்கணும். மாலை போடுவாங்க, 40 நாள் விரதம் இருப்பாங்க. அவங்களுடைய வேக்கப் டைம் எத்தனை மணிக்கு இருக்கும்? எத்தனை மணிக்கு இருந்திருப்பாங்க? அந்த 40 நாளும் வீட்டில் படுப்பாங்களா? எங்க படுப்பாங்க? எங்க? கோவிலில் போய் படுப்பாங்க. 40 நாள் அளவும் தன்னை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க தீட்டுப்படுத்திக்க மாட்டாங்க. அதே சமயம் இஸ்லாமிய சகோதரில் பார்த்தீங்கன்னா 40 நாள் என்ன பண்ணுவாங்க? நோன்பு இருப்பாங்க. அந்த நோன்பு இருக்கிற நாட்களில் எவ்வளவேனும் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு வேல்யூவான ஒரு காரியம் அவங்களுக்கு வந்தா கூட அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை சேர்த்து கொள்ள மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. அவர்களுடைய நீதி 40 நாள், இவர்களுடைய நீதி 40 நாள். நம்முடைய நீதியும் அவர்களை போலவே இருக்கணுமா? அவர்களை விட அதிகமா இருக்கணுமா? அவங்க செய்யறது பிரயோஜனமே இல்லை. போயிட்டு கட்டி போட்டு வரும்போது 2 பேரோ 3 பேரோ வரோம். இவங்க செய்கிறதும் அது அவர்களுக்கு தெரியும். ஆனா நம்ம செய்கிறது நோக்கம் நமக்கு எல்லாருக்கும் நேர்த்தியாய் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உலக மனிதர்களுடைய நீதியிலும் அல்லது பாரம்பரியவாதிகளா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு நான் கிறிஸ்தவன் 30 40 50 வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் உட்காரணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சர்ச்சு பாஸ் பிரசங்கம் பண்ணாலும் போத நிறுத்துன்னு சொல்லிட்டு வரணும். ஆனா பக்தியா தான் இருப்பான். அவனுக்கு அந்த ஒரு டியூரேஷன் மட்டும்தான். அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி டம்மியா இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல. அவர்களுடைய நீதியிலும் வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உலகத்தான் 40 நாளும் செய்கிற அந்த நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. அதிகமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமேன். ஆமா, அதிகமாகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமா நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், இன்னும் கர்த்தரிடத்துல கிட்டி சேரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு கத்தோலிக்க பாதிரியா அவங்க லென்டேஸை குறித்து ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னாங்க. அது உங்களுக்கு நான் சொல்றேன். 40 நாளில் எத்தனை நீங்கள் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பீங்களே. இந்த 40 days ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து சோறு சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரணும். நமக்குள்ள ஆஃப்டர் 40 days. போன வருஷம் நிறைய பேர் அது நிறைய ரிவ்யூ கொடுத்தாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்தார். நிறைய உள்ளார்ந்த ஆத்மாவில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க கர்த்தர் நல்லவர். இந்த 40 days உங்களுக்குரிய நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். சரி, இந்த பாதிரியார் சொன்னதை நான் சொல்லுகிறேன். கோழி முட்டை இட்டுக்கிறத பார்த்துக்கிறீங்களா? கோழி முட்டை இட்ட உடனே இந்த முட்டையை குஞ்சு பறிக்க வைக்கிறதுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கோழி அந்த முட்டைகளை ஒரு பாத்திரத்தில் வச்சிருவாங்க. கவனிக்கணும், பாத்திரத்தில் வச்சிருவாங்க. முட்டையை அடைக்கிடுவாங்க. முட்டையை அடிக்கிட்டு முட்டை மேலே என்ன பண்ணுவாங்க? கோழியை அமர்த்திட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வரல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோழி அதுலேயே இருக்கும். அது அவ்வப்போது
வெளியே ரெஸ்ட் போயிட்டு வரா மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி வெளியே எழுந்து போகும். திரும்பவும் என்ன பண்ணோம், வந்துடும். வந்து திரும்பவும் அந்த முட்டையை என்ன ஆக்கும், சூடாக்கும். அந்த முட்டைக்கு சூடு ஏற்றும். ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கூடையில் ஏதோ டொக் 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 அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சம்திங், ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனை நாள் ஒரு கோழி அழகாக்குமா? 21. அப்படி 22வது நாள் நிச்சயமா எதை பார்க்கலாம், வெறும் முட்டையா வைக்கிற 21 நாள் அந்த கோழி அந்த முட்டையின் மேல அழம் காத்த பிறகு 22வது நாள் நிச்சயமாய் அந்த முட்டையிலிருந்து எதை எதிர்பார்க்கலாம், ஒரு உயிருள்ள ஒரு ஜீவராசிய, ஒரு பறவை இனத்தை, ஒரு கோழி குஞ்சியை நம்ம நிச்சயமா பார்க்கலாம். அதுல சில முட்டை என்ன ஆயிடும் சொல்லுங்க, என்ன ஆயிடும்? என்ன முட்டை? உங்க தலைமையில கை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ல மாட்டீங்களே. சில முட்டை என்ன ஆயிடும், அது பார்ப்பாங்க இந்த முட்டை பறிக்குமா பறிக்குமா பறிக்குமான்னாக்கா அந்த முட்டை குஞ்சு பறிக்கவே பறிக்காது. அந்த 21 நாள் அந்த கோழி அது மேல உட்கார்ந்தது வேஸ்ட். 21 நாள் அந்த முட்டையின் மேல உட்கார்ந்து குஞ்சு பறிச்ச அந்த முட்டை சூப்பரு. ஆனா குஞ்சியே பறிக்காம 21 நாள், 22 நாள், 23 நாள், 24 நாள் கழிச்சும் கூட அந்த முட்டை குஞ்சு பறிக்கலாம். அது என்ன முட்டை? நல்லா சொல்ல இலக்கணத்துல கூழ் முட்டை. என்ன முட்டை? கூழ் முட்டை. கூழ் முட்டைய யாராவது சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? கூழ் முட்டைன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல கூமுட்டை அப்படின்றான்ல, என்ன அர்த்தம்? எதுக்குமே அது பிரயோஜனம் இல்லாது. அப்ப 21 நாள் வேஸ்ட். ஆமென். 21 நாள் கழிச்சு அந்த முட்டை என்னதான் வாங்கணும், கோழி குஞ்சியா தான் மாறணும். 21 நாள் கழிச்சு அந்த முட்டை கோழி குஞ்சியா மாறணும். அது என்ன முட்டை? நமக்கு ஆண்டவர் எத்தனை நாள் வச்சிருக்கிறாரு? 40 நாள்ல ஏதோ சம்திங் நமக்குள்ள ஒரு ரெவலேஷன், ஏதாவது ஒரு ரிஃபர்மேஷன் நமக்குள்ள வரலன்னா நாம யாரு சொல்லுங்க? அப்படின்னு நான் சொல்லல, ஒரு பாதிரியார் சொன்னார். உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த முட்டையை கொண்டு போயிட்டு சமைக்கவும் முடியாது, அந்த முட்டை திரும்பவும் அழம் காக்கவும் முடியாது. அந்த முட்டையை கொண்டு போயிட்டு இந்த ரோட்டு ஓரத்தில் உடைச்சிட்டாக்கா என்ன ஆகும்? அது நாற்றம் எடுத்து போயிடும். அப்போ இந்த 21 நாட்களுக்குள்ள அந்த முட்டை சரியாய் தன்னை பயன்படுத்தி கொள்ளவில்லைன்னா எப்படி அது அழுகின முட்டையாய், கூழ் முட்டையாய், மற்றவர்கள் பயன்படாத ஒரு முட்டையாய் போகிறதோ அதை போல இந்த 40 நாளை நீங்க சரியாய் என் ஆண்டவருக்குள்ளாய் உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க காத்திருந்து ஆஃப்டர் 40 days யூ கேன் டூ எவ்ரிதிங் என்ற ஒரு அத்தாரிட்டியை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த 40 days சரியா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பவும் போல அவர்களும் 40 நாள் இருக்கிறாங்க, நானும் 40 நாள் இருக்கிறேன். இதை முடிஞ்ச பிறகு அப்பா ஓஞ்சிச்சடா சனி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணிடக்கூடாது. போனேன்னா நீ யார் தான் சொல்லுங்க, சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்சு தான் சொல்லுங்களேன். ஆமா, சரியா உங்களை நீங்க பண்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இப்ப ஆண்டவருக்கு வசனத்தை நம்ம காண்பித்துக் கொடுக்கிற மகனே மகளே, உன்னோடு கூட எத்தனையோ மனிதர்கள் பயணிக்கிறார்கள், உன்னோடு கூட எத்தனையோ மனிதர்கள் இந்த மந்தையில வந்திருக்கிறாங்க. உன் கூடவே நீ ரட்சிக்கப்பட்ட அதே நாள்ல, நீ ஞானஸ்நானம் எடுத்த அதே நாள்ல, நீ சண்டே கிளாஸ் வந்த அதே நாள்ல, உனக்கு பிரதிஷ்டை பண்ணின அதே நாள்ல உன் கூட பல பேர் வந்திருக்கிறான். அவனுடைய நீதியிலும் உன் நீதி எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. சொல்லுங்க, அதிகமா இருக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் நீதி மற்றவனை பார்க்கிலும் அதிகமா இருக்கணும். அதுக்கு தான் இந்த 40 days. ஆமென், ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம்.
ஆமாம், நான் வந்து அழகாக உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், இந்த 40 நாள் என்பது சாம்பல் புதன் நாள். இந்த நாளில் சாம்பலை கொளுத்துவோம், குருத்தோலை கொளுத்தி நெத்தில பட்டையை போட்டுக்கணும், சிலுவை போட்டு போவோம் சொல்லிட்டு போகலாம். அதனால என்ன பிரயோஜனம்? திரும்ப அடுத்த வருஷம் வருவீங்க, திரும்ப அடுத்த வருஷம் வந்து ஒரு பாண்டில் குருத்தோலையெல்லாம் எல்லாத்தையும் குடுறா கொளுத்துறா, அந்த சாம்பலத்துக்கு கரியாக்கி நெத்தில பூசிட்டு போடான்னு என்ன பிரயோஜனம்? அவனுடைய நீதியும் உன் நீதியும் சரியா இருக்கா, இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அப்படி என்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய வாசிக்க நீதியிலும் அதிகமா இராவிட்டால் எங்க போக மாட்டீங்க. அப்ப பரலோக ராஜ்யம் போனோம்னா என் நீதி எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு சொல்லுங்க. உங்க பரிசுத்தம் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? அதிகமா இருக்கணும். உங்களுடைய பக்தி எப்படி இருக்கணும்னு பாக்குறாரு? அதிகமா. மற்றவனை பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். இங்க நீதி என்கிறத மாத்திரம் நீங்க பார்க்காதீங்க. இங்க பக்தியும் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, உத்தமம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, உண்மை இருக்கிறது. ராமேச்சலங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதியின் அனுபவம் இருக்கிறது, ஜெப அனுபவம் இருக்கிறது. அவனை பார்க்கிலும் உன்னுடைய ஜெபம் அதிகமாய் இராவிட்டால், அவனை பார்க்கிலும் பரிசுத்தம் அதிகமாய் இராவிட்டால், அவனை பார்க்கிலும் உண்மை அதிகமாய் இராவிட்டால், அவனை பார்க்கிலும் உன்னுடைய டெடிகேஷன் அதிகமாய் இராவிட்டால், அவனை பார்க்கிலும் உன்னுடைய வேத வாசிப்பு அதிகமாய் இராவிட்டால், அவனை பார்க்கிலும் உன்னுடைய விசுவாசம் அதிகமாய் இராவிட்டால் நீங்க எங்க போக முடியாது. அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெடிகேஷன், ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். பணம் அழிந்து போகிற பணத்தை மட்டும்தான் அவனை விட நான் என்ன பண்ணிடணும், அதிகமா வளரணும். வீட்டை வாசலை நான் என்ன பண்ணணும், அவனை விட பெருசா கட்டிக்கணும், அவனை விட பெருசா சம்பாதிச்சுக்கணும் நம்ம விரும்புறோம். அது அழிந்து போகிற ஒன்று. அலெக்சாண்டர் சொன்னார் அல்லவா, என் கைகளை வெளியே வச்சுட்டு பொட்டியை க்ளோஸ் பண்ணுங்க, என்ன தூக்கிக்கிட்டு போறதுக்கு சராசரி மனித வேணா, டாக்டர்கள் வரட்டும் அப்படின்னாரு. என்னுடைய பணம் பொருள் எல்லாம் ரோட்ல வீசிக்கிட்டு வாங்கணும். கேட்டாங்க மனிதர்கள், எதற்கு டாக்டர்கள் உங்களை தூக்கணும்னா, எப்பேற்பட்ட டாக்டரா இருந்தா கூட மரணம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து எந்த மனிதனாலும் யாராலும் காப்பாற்ற முடியாது என்கிறத குறிப்பதற்காக என்னை டாக்டர்கள் தூக்கிட்டோம்னா. கிரேட் அலெக்சாண்டர். ஒரு ஆள் லேலுயா சொல்லுங்கள பார்க்கலாம். லேலுயா. சரி, மரணத்தை யாரால ஜெயிக்க முடியுமா? மரணத்தை ஜெயித்தவர் யாரு? அவர் தான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆனா இந்த உலகத்துல மனுஷனால மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா நமக்கு முன்னோடியாய், நம்முடைய மூத்த சகோதரனாய், நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிச்சிட்டு இருக்கிறாரு. ஆமென். தி கிரேட் அலெக்சாண்டர் சொல்ற, எல்லாம் சாலமோன் சொன்னதுபடி, எல்லாம் மாயை என்று சொன்னதுபடி, கிரேட் அலெக்சாண்டர் சொன்ன, உலகத்தையே ஆளுகை செய்த, உலகத்துல எல்லா ஆஸ்திகளையும் சம்பாதிச்ச, போகும்போது அலெக்சாண்டர் கையில ஒத்த கால்னா கூட இல்லைன்றத உலகம் அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ₹1 கூட அலெக்சாண்டர் போகும்போது பொட்டியில வச்சு எடுத்துட்டு போலன்னு இந்த ஊர் ஜனம், இந்த நாடு அறிந்து கொள்ளணும். அதனால என் கைகளை பொட்டிக்கு வெளியே இப்படி நீட்ட வச்சு பொட்டி அடக்கம் பண்ணுங்கண்ணா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பண பொருள் எல்லாம் போகும்போது என்னை காப்பாற்றவில்லை, இது உலகத்திற்குரியது, இந்த மண்ணுக்குரியது, இந்த ரோட்ல வீசுங்கடான்னா. இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட உலோகம் தான் பணமாய் மாறி இருக்கிறது. இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதை தான் நம்ம இன்னும் அதிகமாய் சேர்த்து கொள்ளணும், இன்னும் அதிகமாய் சம்பாதித்துக் கொள்ளணும், இன்னும் அதிகமாய் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த பூமியில எல்லாவற்றையும் நம்ம இழந்துட்டு வெறும் கையா தான். அடிக்கடி அண்ணா சொல்லுவார், அம்பானி அண்ணாலும் அருணா கயிறு என்ன பண்ணு, அறுத்து பொட்டியில வைடான்னுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் எதை விரும்புறாரு? எதை விரும்புறாருமா? வேத பாரகரை பார்க்கிலும் பரிசேயரை பார்க்கிலும் உன் நீதி, உன் பரிசுத்தம், உன் அன்பு, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய உண்மை, உன்னுடைய உத்தமம் எப்படி இருக்கணும்னா, அவனே அப்படி இருக்கிறான், நான் இப்படி இருக்கணும் தான் அப்படின்னு எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சப்சைடே ஆகாதீங்க. காம்ப்ரமைஸ் ஆகணும்னாக்கா நானும் உங்களோடு கூட காம்ப்ரமைஸ் ஆயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டு போகலாம்,
ஆமாம் வந்தாங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இழந்து போயிடலாம் அப்படின்னு போயிடலாம். ஆனால் ஏதாவது ஒரு மாற்றம் வரணுமே. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை குறிப்பெடுத்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னையிலிருந்து ஆமீன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதோ ஒரு சேஞ்சஸ் வரும் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன். பிரயாசப்பட கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பிரயாசத்தினுடைய பலனை நீங்கள் மிகுதியாக அனுபவிப்பீங்க. ஆமீன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா? வேதத்தில் எத்தனையோ மனிதர்கள் உத்தமர்களாக வாழ்ந்தாங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்திலும் அதிகமான விசுவாசத்தில் நான் வளரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுடைய ஜெப அனுபவத்தை விட அதிகமான ஜெப அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டும். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரட்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி காத்திருந்து தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்ட அன்னாளை விட அதிகமான விசுவாசம், அன்னாளை விட அதிகமான காத்திருக்கிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சற்று அவர்களை விட நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு படி உயர்ந்து காட்டணும். ஆண்டவர் சொல்றாரு, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு. ஆமா, இந்த உலகத்துல தேவைத்தான், எல்லா நீடும் தேவைத்தான், எல்லா நன்மையும் தேவைத்தான். ஆனா இது எல்லாமே நம் மரித்த பிறகு கூட வருவதே இல்லை. மரித்த பிறகு நம்ம மட்டும்தான் பரலோகமா நரகமான்றத நம்ம ஆத்மா மட்டும்தான் போக போகிறது. அதனால கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 33:5வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து, சங்கீதக்காரன் சொல்ற, அவர் நீதியிலும் நியாயத்திலும் அவர் பிரியப்படுகிற தெய்வமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, நீதியில பொது நீதின்னு ஒண்ணு இருக்கு, சுய நீதின்னு ஒண்ணு இருக்கு. என்ன நீதி? பொது நீதி, சுயநீதி. சுயநலமா எனக்குன்னு நான் சில ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்குவேன். இது எனக்கு மட்டும்தான் சரின்னு சொல்லுவேன். அது எத்தனை பேர் வந்தாலும் நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், மாத்திக்க மாட்டேன். எனக்கு சரியா இருக்குங்க, உங்களுக்கு சரியா இருந்தா என்ன, தப்பா இருந்தான்னா எனக்கு என்ன அப்படின்னு தன்னை சேஃப் ஜோன்ல வச்சுக்கிறது சுயநீதி. எல்லாருக்கும் பொதுவா அது தான் பிள்ளையே தப்பு பண்ணியிருந்தா கூட. எனக்கு ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரி புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு கன்றுக்குட்டி மேலே ஒருத்தர் தேர் ஏற்றிடுவான் மனு. அவன் பிள்ளைய கூட என்ன பண்ணிடுறான், அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துறான். அப்போ பொது நீதிக்குள்ளாய் நம்ம வரணும். சொல்லுங்களா பார்க்கலாம். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பொதுவாய் அவர்கள் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொண்டு அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் தாட் நமக்குள்ள வரணும். கர்த்தர் விரும்புகிறது என்ன? சங்கீதம் 33ல கர்த்தர் எதை விரும்புகிறார்? நீதியும் நியாயத்தையும் விரும்புகிறபடியினால, ஒருவேளை நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோ. எனக்குள்ள சுயநலம் மட்டும் இருக்கிறதா, இல்ல பொது நலம் இருக்கிற? எனக்கு வந்தா மட்டும் ரத்தம், உலகத்துல சொல்லுவான்ல, மத்தனுக்கு எப்படி சொல்லு, மற்றவனுக்கு வந்தா எனக்கு வந்தா என்ன தெரியல. ஆனால் இப்படி சொல்லுங்க, கரெக்டா சொல்றாங்க பத்தியா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அது ரத்தம் தான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இதுதான் பொது. ஆமென். ஆமாம், சில நாட்களில் பங்கட விட்டோம்னா என்ன பண்ணோம், பெருசான பங்குத்துக்கு நான் வச்சுக்கிட்டு இத்து போனது எல்லாத்தையுமே அங்கே எல்லாம் பங்கட்டுக்கு உங்களுக்கு தான், எல்லாம் எடுத்துக்கோங்கண்ணா. முதல்ல என்ன ஆகிடும், ஒரு பங்கு சுயநீதியாக இல்லாமல் பொது நீதியாக. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சத்து நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தெய்வமாய் இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட யாரை தரித்துக் கொள்ளணும்? என்ன மனிதன்? அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? எப்படிப்பட்ட மனிதன் அவன்? மெய்யான நீதி. என்ன நீதி? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்களும் நானும் இந்த 40 நாள்ல என்ன பண்ணணும் தெரியுமா? தரித்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன்.
ஆமென். அவ்வப்போது கழட்டி வச்சிடக்கூடாது. புதிய மனிதனை மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் நிறைந்திருக்கிற புதிய மனிதனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பு என்ன? வேதம் பாரகர்களும் பரிசேயர்களும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால். அப்படியே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுடைய வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இங்க ஆண்டவர் வேத பாரகர் பரிசேயர் என்கிற அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இங்க நோவாவை பார்க்கிறாரு. நோவாவோடு ரட்சிக்கப்பட்டவன், நோவாவோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்களை நடுவிலே நோவா எப்படி இருக்கிறான்? அவர்கள் இருந்தவர்களுக்குள்ளே இல்லாத ஒரு பியூரிட்டி, இல்லாத ஒரு உத்தமம், இல்லாத ஒரு அபிஷேகம் யாருக்கு இருந்தது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவன் எல்லாரும் போல வாழல. அவன் நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க தான். நீங்க கூட எதாவது பண்ணீங்கன்னா இது நான் புதுசா பண்ணுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க தான். ஆனா நீங்க செய்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது என்கிறத நீங்க இந்த வசனத்தின் மூலமா உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இதே வேணா ரொம்ப பண்றானே, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறபடினால பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே அவர்களை போல அல்லாமல், ஆமென் சொல்ல ஸ்பெசிபிக் பண்றார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த தமிழ்நாட்டில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த வாலாஜாபாத் தாலுக்கால இந்த வாலாஜாபாத் இந்த டவுன்ல இருக்கிற சபைகளுக்குள்ளே இந்த சபை சொல்லுங்க. ஆமென். சபை என்றால் நாற்பது கட்டணும். நீங்க ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். உங்களை பார்க்கறதுக்கு விசேஷித்தவர்களா எண்ணணும். ஆமென். இவனுடைய நீதி வித்தியாசமா இருக்கு, இவன் ஜெபம் வித்தியாசமா இருக்கு, இவனுடைய உத்தமம் வித்தியாசமா இருக்கு, இவனுடைய ஆராதனை வித்தியாசமா இருக்கு, இவனுடைய அப்ரோச் வித்தியாசமா இருக்கு என்று வியக்கத்தக்க விதத்துல உங்களை நீங்க ப்ரொமோட் பண்ணி கொள்ளுங்கள். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென். அரைத்த மாவு அரைக்க கூடாது சொல்லுங்க. ஆமா, சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு பொருத்தனை, உங்க ஜெப நேரம் எப்படி இருக்கிறது, உங்களோட ப்ரேயர் அந்த டைம் எப்படி இருக்கிறது, உங்க பரிசுத்தம் எப்படி இருக்கு, உங்களுடைய பர்சனல் லைஃப் இன்டர் லைஃப் எப்படி இருக்கு, அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நிச்சயமா இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? ஆமென். கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் வரட்டும், குறைஞ்சிடக்கூடாது, அதிகமாகணும். அது அதிகமாகிற அந்த குவாலிட்டிக்கு ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரு? பரலோக வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே விசேஷித்தவனா இருந்தான். அவன் மேல ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் இருந்தது. அதனால தான் அவன் ஆண்டவர் சூஸ் பண்ணார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணுவாரு. ஆண்டவர் 40 நாளுக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு டர்னிங் பாயிண்ட் வைப்பார்னு நீங்க நம்பினா உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரட்டும். என் பிரேயர் டைம் இன்னைக்கு 1 மணி நேரம்னா இனி 1.5 மணி நேரமா மாறட்டும். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. என்னுடைய ஸ்தோத்திர பலிகள் 10 நிமிஷம்னா 15 நிமிஷமா மாறட்டும். 1 அதிகாரம்னா 2 அதிகாரமா மாறட்டும். இவர்களுடைய நீதியிலும் என்னுடைய நீதி அதிகமா இருந்தா தான் எனக்கு என்ன வாழ்க்கையா? ஆமென். உங்க பரிசுத்தத்துல இருக்கிறபடி இல்லாமல் இந்த நாட்கள் ஒரு விசேஷ டெடிகேஷன் வரட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆக்குவோமே. ஆமென். இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆக்குவோமே. கர்த்தரை துதிக்கிறதுல இன்னும் ஒரு 5 நிமிஷம், கர்த்தரை பாடுறதுல இன்னும் ஒரு 5 நிமிஷம், பரிசுத்தத்துல இன்னமும் கொஞ்சம் பரிசுத்தமா இருப்போமே. நமக்கு எது எல்லாம் உயிருக்குயிரா பிடிச்ச ஆகாரமா இருக்கிறதோ, எதுவெல்லாம் உயிருக்குயிர பிடிச்சதான உலகத்துல வாழுகிற மனிதனா இருக்கிறானோ அவனை சற்று தள்ளி வைப்போமே என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர்களுடைய நீதியில உனக்கு அவனுக்கு என்னமா வித்தியாசம் சொல்லக்கூடாது.
அவனை விட நீ கொஞ்சம் சற்று முன்னேறி இருக்கிறியன்னு சொல்லணும். வராமைன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஆமே. நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தான்? நீதிமான், உத்தமன். ஆமே. தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். ஆமே. அந்த நோவாவை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? 40 நாள் மழைக்கு பிறகு என்ன பண்ணாரு? ஆண்டவரனை அந்த பேழையில வைத்து, ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. பேழையில வைத்து காப்பாற்றி சந்ததியை ஆண்டவர் உருவாக்க செய்தார். ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ உங்கள் நீதி மற்றவர்களோட நீதியோடு ஒப்பிட்டு நீங்க பேசக்கூடாது. உங்கள் நீதியை மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. நீங்கள் அவர்களை விட முன்னேறினவர்களாக இருக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்களுடைய அன்பு எல்லார போல இருக்கணும்னு நீங்க விரும்பாதீங்க. என் அன்பு எல்லாரை விட சற்று அதிகமா இருக்கணும். ஆமான்னு சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே, ஆமே. ஆமா, உங்க அன்பு, உங்களுடைய லவ், உங்களுடைய கேரிங் எப்படி இருக்கணும்னா, சராசரி கணவன் மனைவி, சராசரி பிள்ளைகள், சராசரி நண்பர்கள், சராசரி பெற்றோர்களை போல அல்லாமல் சற்று அதிகமா இருக்கட்டும். ஆனா அளவுக்கு மிஞ்சினா உலகம் என்ன நினைக்கும்? என்ன ஓவரா இருக்கிறேன்னு தான் சொல்லும். ஆனா உங்களுடைய மென்டாலிட்டி அப்படியா மாறட்டும். ஆமேன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமே. போயிட்டு எப்பான்னு சொல்லி நம்ம கட்டி நம்ம எப்போ தள்ளிப்போம் அப்படின்னுவான். ஆனா கட்டி அணைக்கிறது நடிப்பல்ல, உண்மை. அந்த அன்பை அவனால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமை சொல்லுகளை பார்க்கலாம். இங்க வாசிக்கலாம். கர்த்தர் நல்ல. லூக்கா 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. லூக்கா 7ஆம் அதிகாரம் 47. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவளுடைய அன்பு எப்படி இருக்கிறதா? எப்படிப்பட்ட அன்பு? அப்ப மிகவும் எடுத்து காமனா சொல்ற வார்த்தையா இல்ல கொஞ்சம் கூட்டி சொல்ற வார்த்தையா? சொல்லுங்க. கூட்டி சொல்லுகிறார் ஆண்டவர். இங்க சொல்றாரு அந்த ஸ்திரியை பார்த்து, இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன ஆயிடுச்சு? மன்னிக்கப்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா? இவள் செய்த காரியங்கள் என்ன? 43வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தா என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு என்ன தரவில்லை? இது ப்ரொசீஜர். எப்படி? இது ப்ரொசீஜருங்க. பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாருனாக்கா உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசின பிறகு, ஐயோ ஐயோ தண்ணி கொடுக்கல, இருங்க போய் பால் பாயிட்டு வாங்க, அங்க போங்க. சொல்லுங்க. பாஸ்டர் வானா, யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்க வந்துட்டீங்களா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்ட பிறகுதான், ஐயோ மறந்துட்டேயா. சீமோன் பேதுரு சொல்றாரு பாருங்க. சீமோன் பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு என்ன தரல? தண்ணி தரல. ஆனா நீ என் மேல அன்பா இருக்கிற. ஆனா இவளோ எப்படி? இவளுடைய அன்பு மிகவும் அன்பு கூர்ந்தாலே என்பதுக்கு அடையாளம் எது? நீ சொம்புல கூட தண்ணி தரல, டம்ளர்ல கூட தண்ணி தரல. ஆனா இவள் கண்ணீரை என் கால்களை போட்டு என் காலை தொடச்சாலே. அப்போ பேதுருவினுடைய அன்பிலும் இந்த ஸ்திரீயினுடைய அன்பு எப்படி இருக்கிறது? மிகுதியா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா. அங்க பார்த்தோம், ஆதியாகமத்துல பார்த்தோம், இருந்தவர்களுக்குள்ளே நோவாவினுடைய உத்தமமும் நீதியும் எப்படி இருந்தது? இருந்தவர்களுக்குள்ளே வித்தியாசமா இருந்தது. இவளுடைய அன்பு ஆண்டவர் ரெஃபரன்ஸ் பண்றாரு பாருங்க. இங்க இவளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தால், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இவள் எப்படிப்பட்டவளா இருந்தாலும்
இவளுடைய பாவங்களை நான் என்ன பண்றேன், ஏன்னா இவன் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆமென், அல்லேலூயா. ஆமா, நிறைய ரெஃபரன்ஸ் நீங்க வச்சுக்கோங்க, நிறைய காரியங்களை இந்த இடத்துல புகுத்தி பார்த்துக்கொள்ளுங்க. எப்பவுமே கூட இருக்கிற சீஷனுடைய அன்பை கூட ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு, டம்மி பண்றாரு. தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் என் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தரை மட்டுமாய் தாழ்த்துறா பாருங்க. இவளுடைய அன்பை, இவளுடைய லவ் ஆண்டவர் என்ன பண்றாரு, பெருசா நினைக்கிறார். ஆமென். வேத பாரகர், பரிசேயர், முன்னாடி ரட்சிக்கப்பட்டவன், பாரம்பரியவாதி, எத்தனையோ வருஷம் வாழ்ந்தவன், எத்தனையோ வருஷம் சபையில குப்பை கொட்டினவனா, அவனுடைய நீதியிலும் அவனுடைய அன்பிலும் உன் அன்பு எப்படி இருக்கிறது, அதிகமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். இப்போ நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரணும். நான் இதே நிலைமையில தான் அடுத்து 25க்குள்ள 26க்குள்ள வர போறேன் அப்படி என்று இல்லாமல், அடுத்த நாள் என் வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். என் ஸ்பிரிச்சுவல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், என்னுடைய உள்ளார்ந்த ஆத்மாவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், என் கடவுளுக்கு கொடுக்கறதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கடவுளுக்கு பிரியமாய் வாழுதல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நான் மற்றவர்கள் அன்பு செலுத்துவதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்குள்ள தேவை. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய நீதி, உங்களுடைய அன்பு, உங்களுடைய விசுவாசம் அதிகமாய் இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்ப பரலோக ராஜ்யம் தான் எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற டெஸ்டினேஷன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். திருமால்பூர் ட்ரெயின் ஏற்றிங்கன்னா திருமால்பூரை நம்ம ஏறி இறங்குற வாலாஜாபத்தில் இறங்குறவர்களும் கிட்டத்தட்ட 150-200 முறை சொல்லிடும். டெஸ்டினேஷன் திருமால்பூர், அடுத்த ரயில் நிலையம் செங்கல்பட்டு, அடுத்த நிலையம் பரனூர், அடுத்த ரயில் நிலையம் ரெட்டிப்பாளையம், அடுத்த ரயில் நிலையம் பாலூர், பழைய சீவரம், என்னென்னவோ சொல்லும். சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது, டெஸ்டினேஷன் என்ன, முடிவு எங்க, சேரும் இடம் எங்க, உங்களுடைய முடிவும் என்னுடைய முடிவும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். உங்க அன்பு அதிகமா இருந்தா உன் டெஸ்டினேஷன் அடைய முடியும். உன் உத்தமம் அதிகமா இருந்தா உன் டெஸ்டினேஷன் அடைய முடியும். உன்னுடைய விசுவாசம் அதிகமா இருந்தா, யாரை போல, என் கூட என் அண்ணன் இருப்பாங்க, என் தம்பி இருப்பான், என் தங்கச்சி இருப்பா, என்ன போல பல ஈசிய சபைகள் இருக்கும், உங்களை போல பல விசுவாசிகள் உங்களோட பயணிப்பாங்க. ஆனா அந்த கூட்டத்துல பிரதர் உங்க நீதி அவர்களுடைய நீதியை விட சற்று அதிகமா இருக்கிறது. ஓகேவா? எனக்குள்ள ஆண்டவர் கூப்பிடுவார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். ஒரு பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனைய நீங்க நிறைவேற்ற அபியாசப்படுத்துங்க. நிச்சயமாய் இக்காலம் உங்களுக்கு அனுகூலமான காலமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா இந்த 40 நாளுக்கு பிறகு எப்படி இயேசுவினுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பி இருந்ததோ அதை போல ஆஃப்டர் 40 days உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு லைஃப் சேஞ்சிங் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரன விசுவாசத்தில் சொல்கிறேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அழகாக எனக்கு இந்த வசனம் மத்திய 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லது, இதை நினைப்பூற்றி நம்ம கடந்து போயிடுவோம். கர்த்தர் நல்லவர். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இங்க வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும். 16, 17. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. கவனிக்கணும், ஆண்டவர் இந்த 40 நாள் அளவும் இயேசுவோடு கூட பரிசுத்த ஆவியானவராய் இறங்கி வனாந்தரத்தில் அவரை சரியாய் கைட் பண்ணது பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்றீங்கன்னா உங்களை சரியா கைட் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட வராரு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சரியான நேரத்தில் உங்களை அழகாய் உங்களோட டெஸ்டினேஷனுக்கு நேராக நடத்திட்டு செல்வார். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 2வது நாள் 3வது நாள் ஜெபம் பண்ண முடியலன்னாக்கா நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஆவியானவரே என் கூடவே நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க. இன்னைக்கு நான் 1 மணி நேரம் அதிகாலை 4-5 மணிக்கோ எழுந்து ஜெபம் பண்றேன்னா இதே அனுபவம் எனக்குள்ள தொடர்ந்து நீடிக்கட்டும், என்ன 4 மணிக்கு மேல தூங்க விடாதீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எத்தனை மணிக்கு மேல? 4 மணிக்கு மேல கொரட்டை விட்டு தூங்குற அந்த அனுபவம் எனக்குள்ள வேணான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. 3:50க்கெல்லாம் எழுந்துக்குவீங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
ஆமா, 3:50 எழுந்தீங்க. ஆண்டவர் அப்படியே அடிச்சு எல்லாம் எறும்பு கடி விட்டாது எழுப்பிடுவார். ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணி ஆண்டவர் என்ன போடுறாரு, உன்னை எழுப்பணும். ஏன்னா என் பிள்ளை என் சமூகத்தில் தரித்திருக்க விரும்புகிறபடினால இவனை எப்படியாகல நான் என்ன பண்ணோம். ஆனா மனசுல நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் காலையில் ஏந்துக்கலான்னுக்கிறேன், என்னை கரெக்டாக எழுப்பி விட்ருங்கன்னா என்ன பண்ணுவோம், பிசாசு இன்னும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அதனால பொருத்தனை பண்ணிக்கோங்க. பொருத்தனைய ஜெபத்தில் நீங்க வைங்க. ஆண்டவர் உங்களை சரியா நடத்துவார். ஆவியானவர்களை கைட் பண்ணுவார். இங்க கவனிக்கணும், 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். இந்த உபவாசத்தெல்லாம் இயேசு முடிச்ச பின்பு அவருடைய ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். அப்பொழுது பலவிதமான வியாதிகளையும் வேதனையையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் இந்த நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். ஒரு சேஞ்ச், ஆமென், ஒரு ப்ரமோஷன், ஒரு ரெனோவேஷன், ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமா இருந்தது பிறகு செய்கிறார். உங்க வாழ்க்கையில செய்வார். அதுக்கு என்ன ஆதாரம்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் தான் ஆதாரம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அப்ப சொல்லுங்க, இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர். என்ன ஃபர்ஸ்ட் என்ன வசனம் வாசிச்சோம் நம்ம? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா நமக்கு புரியும் நம்ம என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறோம். வாசிங்கம்மா. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய, கவனிக்கிற இந்த வசனத்தை நீங்க எழுதிக்கோங்க. நீங்க வீட்டில் போயிட்டு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நான் சொல்றேனே, வேதபாரகர் பரிசேயர் உலக மனிதர்கள், உன்னோடு ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் போட்டுட்டு அவங்களுடைய ஜெபத்தை விட என் ஜெபம் அதிகமாக இருக்கணும், அவங்களுடைய விசுவாசத்தை விட என் விசுவாசம் அதிகமாக இருக்கணும், அவங்களுடைய துதியின் அனுபவத்தை விட என் துதியின் அனுபவம் அதிகமாக இருக்கணும், நோவாவின் உத்தமத்தை விட என்னுடைய உத்தமம் அதிகமாக இருக்கணும், இந்த ஸ்திரீயினுடைய அன்பை விட என் அன்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் அதை அபியாசப்படுத்த நினைங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் எங்கே போக முடியும்? நம்முடைய டெஸ்டினேஷனை அடைய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். வாசினா அந்த வசனம் வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில், அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிற எல்லாமே எப்படிதான் இருக்கணுமா? இவ்வளவா இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கணும். ஆமென். கர்த்தரை தேடுகிற நேரமும் அதிகமாக இருக்கணும். அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருக்கிற நேரமும் அதிகமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். மேல் வீட்டு அறையில் சீஷர்கள் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் வீட்டு அறையில் ஆவியானவர் வந்து இறங்குறவர்களே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆண்டவரே 9:30 மணிக்கு சொன்னீங்களே, இன்னும் வரலையே, எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. சொல்லுங்க, மேல் வீட்டு அறையின் அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாய் உங்களுக்குள்ள ஒரு லைஃப் சேஞ்சிங் வரும் என்கிறத நான் இந்த இடத்துல இருந்து விசுவாசத்தோடு ஆணித்தரமாய் வைராக்கியமான சொல்லுகிறேன். உங்கள் நீதி, உங்கள் அன்பு, உங்கள் விசுவாசம், உங்கள் பக்தி, உங்கள் பரிசுத்தம் மற்றவர்களை பார்க்கலாம், உலக மனிதர்களை பார்க்கலாம் அதிகமாக இருக்கட்டும். பரலோகத்திற்கான அத்தாரிட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், ஆமென். நம்ம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பொருத்தனையோடு கூட போங்க. நாளைக்கு சரியாக 6:30 மணிக்கு என்ன நடக்கும்? ஆமாம், நாளைக்கு நாளிலிருந்து ரொட்டீனா ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். கர்த்தர் நல்ல முன்னாடியே வந்துடுங்க. நீங்கள்லாம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா பாட்டு ஆராதனை நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பா வசதியாக இருக்கும். ஒருவேளை சகோதரிமாரில் கூட யாராவது திடீர்னு இங்கே வந்து கொஞ்ச நேரம் நின்று ஆராதனை பண்ணுமான்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். சீக்கிரமாக என்ன பண்ணுங்க,
6:30 மணிக்கெலாம் வந்துருங்க. இன்றைக்கு நம்ம ஆரம்பித்தது சரியாய் 7 மணிக்கு 6:50க்கு ஆரம்பித்தோம். அதனால் சற்று கொஞ்சம் நேரம் கூட நாளையிலேருந்து சரியாய் உங்களுக்கு ஆரம்பித்து முடிப்போம். இதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. இப்பொழுது ஒரு பாடலை பாடும்பொழுது காணிக்கை கொடுப்போம். நாளை இந்த வீக் டேஸில் சண்டே ஃப்ரைடே அந்த நாள் மட்டும்தான் காணிக்கை எடுப்போம். மற்ற நாளில் காணிக்கை எடுக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் கைகளில் காணிக்கை கொண்டு வந்தீங்கன்னா உண்டியலில் போட்டு நீங்கள் இந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து போக இப்பொழுது ஒரு பாடலை நம்ம பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி. சண்டே யாரெல்லாம் உண்டியல் வாங்கலையோ அந்த கேரட் அதை ஃபாலோ பண்ண உண்டியல் நீங்கள் வாங்கிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மத்தில் அருமையான ததி ஐயா அவங்க நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்கள கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாமா? கர்த்தர் நல்லவர் ஐயா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. ஆமாம் ஆமாம், கர்த்தர் நல்லவர். எல்லாம் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதனால் நீர் என்னோடு இருப்பதினால். நாம சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் சொல்லுங்க. தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான்